Hi, hello everyone. Electric field due to two parallel charge sheets பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ஸுமே டெஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் P1, P2, P3 இந்த மூணுமே இருக்குது. ஸோ P1 மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இடையில இருக்குது. தென் பார்த்திங்கன்னா P2 பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் சைடும், P3 பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் சைடும் இருக்குது. இந்த P2 அண்ட் தென் P3 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா P2வில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எந்த சைடு வந்து அட்ராக்ட் ஆகும், எந்த சைடு ரிப்பல் ஆகும்னா, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் பக்கத்தில் இருக்கனால அது அட்ராக்ட் ஆகும். அதே சமயத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்னால ரிப்பலும் ஆகும். அதனால் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வந்து எந்த டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது. சேம் கேஸ் தான் P3க்குமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பிளேட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் ரிப்பல் ஆகும். நெகட்டிவ் பிளேட்னால என்ன ஆகும், உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறனால எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அந்த சார்ஜ் அப்படியே தான் இருக்கும். பட் P1 பாயிண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் பிளேட் பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பிட்வீனாக இருக்கனால பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்னால் வரக்கூடிய ரிப்பல்ஷன், நெகட்டிவ் பிளேட்டில் வரக்கூடிய அட்ராக்ஷன் ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த P1 பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் எங்கே போய் சேரும்னா நெகட்டிவ் சார்ஜை போய் சேரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எங்கே தான் மூமெண்ட் பார்க்க முடியும், P1ல் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சார்ஜில் தான் நம்ம மூமெண்ட்ஸை பார்க்க முடியும். இதோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா, அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் Pயோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ளூட் ஆகிறதுனால அது ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஷைன் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ E2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகி சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் மட்டும் தான் கிடைக்கும்.